வணக்கம் முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கக்கடலில் இன்றைக்கி 5ஆம் நாள் எவ்வளோ மீன்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ 4ஆம் நாள் நம்ம பிடிச்ச மீன்களை எல்லாம் ஐஸில் வச்சுட்டு இப்போ வலை வேலை பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வலை வேலை இருக்குது. பாய் உம்பர் மழை முடிச்சிட்டு குளிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்குள்ள உப்பா இருக்காத உப்பு தண்ணியில குளிச்சுக்கிட்டு இருக்கோம். குளிச்சு முடிச்சுட்டு வேலையை நல்ல தண்ணியில குளிக்க போறோம். வலை வேலையை முடிச்சுட்டு நம்ம இப்போ காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, வலை வேலை முடிஞ்சிடும். இதுலயும் நின்று போனா அங்கிட்டு போயிடாத. வாய போறேன் வரமாட்டேன். பெல்ட் அடிச்சு பாப்போமா? இப்படிதான் நம்ம கடல் மேலே குளிப்போம். துணி லைட்டாக அலசிட்டு காய போட்டு அதே துணியை பயன்படுத்திக்கிடுவோம். கடலுக்குன்னு ஒரு ட்ரெஸ் வச்சுருப்போங்க, அதை தான் தொடர்ச்சியாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டே இருப்போம். நல்ல வடை மாதிரி பிசைஞ்சு வடை போட்டிருக்கோம். கஞ்சி காலையில் கஞ்சிக்கு நல்ல சரியான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் நெத்திலியை வீட்டில் வாங்கி போட்டு தின்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு இப்போ கமெண்டில் சொல்லுங்கள். காலையில் சாப்பாடுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஞ்சிக்கு வந்து நெத்திலி மீன் வடை. நம்ம வலையில் வந்த நெத்திலியை தான் நம்ம வந்து இன்றைக்கி வடை போட்டிருக்கிறோம். சைஸான நெத்திலி மீன்கள் வந்துச்சு. இந்த அண்ணன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வழக்கமாக போகக்கூடிய போட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, பாலமுருகன், அவங்களோட அண்ணன் தான் இவங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். மதியம் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து சாம்பார் வச்சு நம்ம வந்து கருவாட்டு பொரிச்சிருந்தோம். இப்போ மீன் பிடிக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து போய்கிட்டு இருக்கிறோம். அந்த இடத்துக்கு போனால் நம்ம வலையை இழக்க ஆரம்பிச்சிருவோம்.
ஒரு கட் ஆஃப் வலையை இலக்கி முடிச்சாச்சு. இப்போ அடுத்த கட் ஆஃப் வலையை நம்ம இழக்க போகிறோம். மொத்தம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 கட் ஆஃப் வலை இழக்கிறோம். ரெண்டாவது கட் ஆஃப் வலை இலக்கி முடிச்சாச்சு. அடுத்த கட் ஆஃப் வலை இழக்க போகிறோம். மூணாவது கட் ஆஃப் வலை கொஞ்சம் இடம்பெற இழக்க போகிறோம். அதனால் போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ 4 மைல் தள்ளி தான் வந்து வலை இழக்கிறோம். மூணாவது கட் ஆஃப் வலையை வலை இலக்கி முடிச்சாச்சு. நம்ம நைட் சாப்பாடு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் சொல்லும் போது நம்ம வலையை பிடிக்க ஆரம்பிப்போம். அவங்க எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 11 மணிக்கு பிடிக்க சொல்லுவாங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு பிடிக்க சொல்லுவாங்க. நைட் சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரசத்துக்கு வந்து மீன் சுக்கா வச்சுருக்கிறோம். சப்பாத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அங்க இங்க தூக்கி வச்சிடலாம். வலை மேல தான் தூக்கி வச்சிடல. டக்கு மேல எல்லாம் வரமெல்லாம் வச்சல. ஒரு மீனே கண்ணையில தோணுச்சுடா. அது வந்து தெரியல, இன்னும் பறந்து வந்த மாதிரி பறந்து பக்கத்துல வந்துச்சு. கொஞ்சம் நேரம் வந்துச்சு. அப்படியே கண்டவங்க வந்துட்டு படுங்க 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 வாங்கண்ணே. காலையில் பார்ப்போம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகுது. நம்ம வலையை பிடிக்க போகிறோம். பார்க்கலாம் என்னென்ன மீன்கள் வருது, எவ்வளோ மீன்கள் வருது அப்படிங்கிறத.
என்ன மீன்கள் வந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர மீன்கள் வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து சந்தேகத்தில் இருந்து கேட்குறீங்க, நீங்கள் வலை வாங்கும்போது மீன்கள் எல்லாமே வந்து ஏன் செத்து இருக்குன்னு. நம்ம வலை இழக்கும் போது நேரத்தை பாருங்கள், வலை வாங்குற நேரத்தையும் பாருங்கள். வலை கண்ணியில் பட்டு மீன்கள் வந்து நீந்த முடியாமல் வந்து செத்து போயிடும். இப்படி தான் வந்து மீன்கள் வந்து இறக்குது. இப்போ நம்ம வலை வாங்கும்போது மீன் பட்டுச்சுன்னா மட்டும்தான் வந்து மீன்கள் வந்து உயிரோட இருக்கும். இந்த மீன்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எப்படியும் ஒரு 3 கிலோ 4 கிலோ அந்த மாதிரி இருக்கும். 5 கிலோவும் கிடக்கிற மீன்களும் இருக்குது. இந்த மீன்கள் வந்து வெயிட்டாக இருக்கும். இந்த கேர மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூரை மீன்கள்லாம். கேர மீன்கள் பரவாயில்லாமல் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மீன்கள் எல்லாமே நம்ம வந்து ஐஸில் வைக்க போகிறோம். ஒரு வாவலுமே வந்திருக்கு, கருப்பு வாவல். மீன்களை வாங்கி உள்ளே தான் வைப்போம். நிறைய மீன்கள் வந்தால் மட்டும் தான் இந்த ஐஸ் போடுவோம். இப்போ பரவாயில்ல மீன்கள் தான் வந்துகிட்டு இருக்கு, அதனால் அப்படியே வச்சிருக்கிறோம். மொத்தமாக தான் நம்ம இன்னைக்கு ஐஸ் போட போகிறோம். இந்த மீன் பேர் தான் வந்து வங்கட மீன். ரேட்டுமே வந்து கம்மியாக தான் போகும். கருப்பு வாவல் இப்போ தான் வலையில் பட்டிருக்கு. மீன் உயிரோட தான் இருக்கு. இப்போ இந்த அண்ணன் கையில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மீன் பேர் தான் வந்து கட்டா மீன். வலையில் பாருங்கள், நல்ல சைஸான மீனை வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தடுத்த மீன்களும் மாட்டியிருக்கு. இது எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 12-13 கிலோக்கிட்ட வந்து இருக்கும். மடவரை ஒரு ஆள் இந்த சைடு 2 பிரிங்க, அது வாட்டில் வரும்.
கேர மீன்களை பாருங்க மொத்தமா பட்டிருக்கு. ரெண்டாவது கட்டா பழையில நல்ல சைஸான கேர மீன்லாம் வந்திருக்கு பாருங்க. வாவல் மீன் வந்திருக்கு பாருங்க, கருப்பு வாவல். பட்டக் பட்டக் வாங்கடா. அதுக்கு ஒரு செவனை படுக்கணும். பெரும்பட்டில் தரடா எடுத்து அடியில் அங்க போட்டோம். வலையில் ஒரு வஞ்சிர மீன் வந்திருக்கு பாருங்க, நல்ல சைஸான வஞ்சிர மீன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 கிலோக்கிட்ட வந்து இருக்கும். அடுத்து ஒரு சைஸான வஞ்சிர மீன் வந்திருக்கு பாருங்க.
இதான் வாவல். வலையில இருந்து மீன் தட்டிருச்சு. இப்போ அதனால தான் அண்ணன் இறங்கிட்டாங்க. மூணா கட்ட வலை வாங்கி முடிச்சாச்சு. இன்னைக்கு எவ்வளவு மீன்கள் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கறத ஐஸ் வைக்கும்போது பாருங்க. நமக்கு 2ஆம் கட்ட வலையில தான் நிறையவே வந்து மீன்கள் கிடைச்சிச்சு. ஐஸை மொத்தமாக வைக்கும்போது இந்த மாதிரி உருகிரும். நம்ம மறுபடியும் ஐஸ் அடிக்கும் போது இப்படி தான் நம்ம வந்து எடுப்போம். ஐஸை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மீன்களை ஐஸ் அடிக்கும் போது இந்த மாதிரி நம்ம அடுக்கி தான் வந்து ஐஸ் அடிப்போம். இங்க போட போல நனைஞ்சிட்டா மாதிரி எங்கிட்ட ஏத்துவேன். மேல மேல ஏத்தாத மீன் இதுல அதுல போட காணமா அளவு மீன் சேர்ந்துருமா பாக்குறோம். பாத்துட்டே போடுங்க பாத்துக்கலாம். ரவா ஏய் தலையை மாற்றி பிடிக்கணும். தலை இங்கிட்ட வந்துடணும். அங்கே எப்படி பருத்தி கொடுத்துட்டு எப்படி சடுக்கு வை. பழைய ஊட்டி வை. பழைய ஊட்டி வை. ஒன்னே மாதிரி தானே இருக்கு. தூ ஐசடி கொடு. பழைய 6 4
மொத்தம் 3 5 6 உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. கம்பி நவுட்டி தூர Emma. வேண்டாம். அங்க பாருங்க மீனோட சேர்ந்து உருண்டுகிட்டு இருக்காங்க எட்டி பிடிச்சு. பழகிட்டு